பீஸ்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்த நாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதுதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான கடகராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் தான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு அமர்றார். இது வரைக்கும் 2ஆம் இடத்துல பாருங்கள் கேது இருந்தார். இப்போயும் அந்த கேது அங்கே தான் இருக்கார். ஆனால் உங்கள் ராசியிலேயே வந்து ஜென்ம குருவாக குரு இருக்கார். அப்போ இந்த கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் வழியில் அவங்களுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியிலேயே 6ஆம் அதிபதி வேறு உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை வேற பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ என்னதான் இருந்தாலும் அவர் வந்து 6ஆம் அதிபதி. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உடல் நலத்தை பற்றி ஒரு கவலைகள், சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிச்சது, நிம்மதி இல்லாமல் நீங்கள் தவிச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 2ஆம் அதிபதி அந்த குடும்பாதிபதி வந்து வலுவாக வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்த உடனேவும் குடும்பத்தில் முதல்ல வந்து உங்களுடைய பிள்ளைகள் பற்றிய பிரச்சனைகள் முதல்ல வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை வந்து அவருடைய வாழ்க்கையை அவளே பார்த்துக்கிறட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வர ஆரம்பிச்சிடுங்க. வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் தடையாக்கிட்டு, நான் தொழில் பண்ணிக்கிட்டு எனக்கு வருமானமே வரமாட்டேங்கி, நான் ஒரு டீ கடை தான் வச்சுருக்கேன், சாதாரண கடை வச்சுருக்கேன், ஆனால் பாருங்கள் இது வரைக்கும் நல்லா போயிருந்து இப்போ கடந்த மாதங்கள் எனக்கு வருமானமே இல்லை, அப்படி இருக்கிற பக்கத்து கடையில் கூட ஒரே கூட்டமாக இருக்குது, நம்ம கடைக்கு வியாபாரமே வரலன்னு நினச்சி பார்த்து நீங்கள் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்களா, அதையெல்லாம் மாறி அப்போ இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து வருமானங்கள் உயர்வதற்குண்டான காலமாக இருக்கிறது. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில் எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் பல முறை வந்து சம்பளத்தை உயர்த்தி கேட்டிருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க, இன்னொரு வேலைக்காக முன்னாடி நீங்கள் போயிருப்பீங்க, எல்லாம் சரி எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்கள்ல, அது எல்லாமே இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து உயரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து ஒரு வீடு மாற நினச்சிக்கிட்டே இருந்தேன், இது வரைக்கும் நான் வந்து ஒரு வீட்டில் காற்றோட்டம் இல்லாத வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து வீடு மாறணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பிறந்தோடனே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு வசதி வாய்ப்பு உள்ள வீட்டுக்கு நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே கடகராசியான உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே வந்து சூரியனுக்கு எது சேர்க்க, அப்போ உங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்குமே கொஞ்சம் கவலை ஏற்படும். தன்னுடைய பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே இருக்கும், ஆனால் இருந்து அது சரியான முறைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாத வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்காளிகள் பிரச்சனைகள் இப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அது எப்போ நம்ம கைக்கு வரல விடவும் முடியல நம்மளால் வந்து அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்கள்ல. இப்போ அந்த நேரங்களில் இந்த பங்காளிகளே பாருங்கள் மனசு மாறி அது ஏதாவது பாகப்பிரிவினை நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு பாகப்பிரிவு நடந்து நியாயமாக அவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் வரணுமோ, என்னென்ன இதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பாக்கிய சனியாக வந்து சனி வந்து அமர்ந்திருக்கார். என்னதான் ஒரு பாக்கிய சனியாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு நிறைவேறாத ஆசைகள், நான் இந்த மாதத்தில் இது பண்ணணும், எனக்கு நிறைய பிடிச்சது வந்துங்க அந்த ஆன்மீக யாத்திரை போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எல்லாம் நான் பணம் கட்டிட்டேன், நான் போகிறப்ப பார்த்து
எனக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லை, இல்லை வீட்டில் இருக்க பிரச்சனைலாம் போக முடியாமல் தடையாயிடுச்சு, அப்போ என்னால் போகாமல் இருக்கவும் முடியல, தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து சனி வந்து ஒரு தடையை கொடுத்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் உயர்கல்வி படிக்கணும், நான் இது வரைக்கும் வந்து ஏதோ கொஞ்சம் கம்மியாக படிச்சிருக்கேன், எனக்கு இப்போ தான் படிக்கிறதுக்கு அடுத்து வந்து வாய்ப்பு கிடைக்குது, அந்த பிரேக்கான படிப்புகளை படிக்கிறதுக்கும் இப்போ நல்லா வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டா நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது நீங்கள் மேலே படித்து ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வேலை பற்றிய படிப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படிக்கிறேன், ஒரு 1 மாத கோர்ஸ், ஒரு 6 மாத கோர்ஸ் படிக்க நினச்சிங்கன்னா அது இந்த மாதத்தில் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த முயற்சி வெற்றியானதாக மாறக்கூடியதாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார், அதே நேரத்தில் பாருங்கள் 8ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். அப்போ உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவனுக்கு மனைவிக்கு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியாமல் ஒருவேளை ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல இந்த நாட்கள்லாம் நம்ம என்ன நம்மளால் குடும்பம் சரியாகவே ரன் பண்ணி கொண்டு எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த குறை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் தோன்ற ஆரம்பிச்சிடும். அது 2ஆம் இடத்துக்கு கேதுவோட வேலை தான் எல்லாமே வந்து. ஆனால் சூரியன் அங்கே வந்து வலுவாக உட்காந்தோன்னே பாருங்கள் அந்த நேரங்கள் நிலைகள்லாம் மாற ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலமாகத்தான் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து ஒரு நண்பர்கள்ட்ட கூட வெளியே சொல்லவே கூடாது. இதை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதாவது தொழில் பண்ணுறேன் அப்படின்னா நண்பர்கள்ட்ட நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடைபெறாமல் போய்விடும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் தடை பெற்ற முதல்ல வந்து திருமண பாக்கிய முதல்ல வந்து கூடி வரும். ஏன்னா சுப கிரகமான குரு பகவானே வந்து உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு, அமர்ந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நான் இது வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அந்த லவ் வந்து திருமணத்தில் முடிகிறதுக்கு ரொம்ப தடைகளாக இருக்குது, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிற மாட்டேங்காங்க, அங்கேயும் ஒத்துக்கிற மாட்டேங்காங்க, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பிரியவும் மனசு இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்தவொடனே ஏதாவது உங்களுடைய வார்த்தையால் பேசி சமாதானம் பண்ணி 2 குடும்பத்தையுமே நீங்கள் சமாளித்து அதை வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜாக மாற்றக்கூடிய நிச்சயப்பட்ட திருமணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்கள் கையில் வந்து இருக்குது. அதற்கான பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்ப தேவை. வார்த்தையில் வந்து ரொம்ப வந்து கடுமையான வார்த்தைகளை நீங்கள் வந்து உபயோகிக்கக்கூடாது. அதே நேரங்களில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை விஷயமாக நான் வந்து வெளியூர் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ இந்த காலகட்டத்தில் நான் வெளியூர் போய் வேலை பார்க்கலாமா, என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது முயற்சி எடுத்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா சுப பிரிவாக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்னதான் உங்களுக்கு வந்து பாக்கிய சனியாக சனி பகவான் இருந்தாலும் இது வரைக்கும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு முன்னோருக்கு ஏதாவது ஒரு குறை வச்சுருப்பீங்கள்ல, நல்ல திதி கொடுக்காமல் இருப்பீங்க, இல்லை தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கீங்க, அவங்களுடைய இதே நீங்கள் வந்து மறந்துருப்பீங்க, ஒரு வழிபாடு செய்யவே நீங்கள் வந்து மறந்துருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 12ல் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. நான் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே நான் போகணும், இப்போ எனக்கு சரியான நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியே வந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அதுக்குள்ள முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டாம். அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து முயற்சி எடுத்துக்கலாம், இப்போ எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம், இது வந்து அதற்குண்டான காலங்கள் கிடையாது. நான் சொந்தமாக நான் வந்து பிஸ்னஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன், இப்போ நான் வைக்கலாமா அப்படின்னா இப்போ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் வைக்கவே வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா அந்த பிஸ்னஸை மட்டும் நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போங்க. நண்பர்களோடு சேர்ந்து நான் வந்து கூட்டாக வைக்கலாமா அப்படின்னா இந்த நேரத்தில் எந்த ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு வந்து ஆகவே செய்யாது. உங்களுக்கு பொதுவாகவே பாருங்கள், உங்களுக்கு கூட்டாக நீங்கள் வேலை பார்க்குறதே முதல்ல வந்து ஆகாது. எப்பயுமே நீங்கள் தனியாக தான் எந்த வேலையுமே செய்யணும், தொழில் அப்படி தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். சரி, இப்போ நாங்கள் இந்த மாதத்தில் நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அதாவது வந்து என்னென்னா இது சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லோடு மேனுகள், சுமை தூக்குறவங்க அவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு செருப்பு வாங்கி கொடுங்க, அது ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். நீங்கள் என்றைக்கு செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் போய் செய்யணும். சனிக்கிழமை ஒரு காலையிலேயோ ஒரு மத்தியானமோ போய் அவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கொண்டு போகக்கூடிய பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன வழிபாடு கோவில் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். அது போக பாருங்கள், வள்ளி தெய்வானையோடு சேர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு
நீங்கள் வந்து போகிறது வந்து வியாழக்கிழமை நீங்கள் காலையில் ஒரு 6லேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே போய் அந்த முருகப்பெருமானுக்கு முடிஞ்சால் அங்கே பாலாபிஷேகம் வேணால் பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் உட்காந்து கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் முழுசாக நீங்கள் வந்து பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணிவிட்டு அங்கேயே அமர்ந்து 9 பச்சரிசி மாவில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே ஒரு நாளிகை நேரமாவது அமர்ந்து அந்த முருகப்பெருமானையும் அந்த வள்ளி தெய்வானையும் தரிசனமிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான மாதமாக கடகராசியான உங்களுக்கு இருக்கும்.